ஓகே, நம்ம மொத்தம் 4 குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்கோம். என்னென்ன? ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், அதுக்கப்புறமா டிப்ரெஷன் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட், எலிவேஷன் பாயிலிங் பாயிண்ட், அதுக்கப்புறமா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இந்த 4 குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸோடைய தெர்மோடைனமிக் டெரிவேஷன் நமக்கு தெரியணும். சரியா? அதுக்கு முதல்ல நான் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நான் ஒரு பீக்கரில் volatile solvent எடுத்துக்கிறேன். சரியா? ஓகேவா? ப்ளஸ் இது கூட நான் ஒரு நான் volatile solute எடுக்கிறேன். ஓகேவா? சரியா? இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த volatile சால்வெண்ட்டில் இருக்க வேப்பர் ப்ரெஷர் இது பியோர் சால்வெண்ட் அப்படின்றதுனால இதோட வேப்பர் ப்ரெஷர் P0A. ஓகேவா? இல்லைன்னா இதை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா P01 கூட டினோட் பண்ணலாம். நான் வந்து இங்கே P01 வச்சு தான் போட போகிறேன். ஓகேவா? சரியா? அடுத்து நமக்கு கிடைக்கிற சொல்யூஷன் எப்படி இருக்கும்? இது நம்மளோட சொல்யூஷனா? ஓகேவா? நம்ம சொல்யூஷனில் இருக்க வேப்பர் ப்ரெஷர் வந்து P1 எடுத்துக்கிறேன். ஓகேவா? நமக்கு நல்லாவே தெரியும் P10 இஸ் கிரேட்டர் தென் P1, ஏன்னா நம்மளோட நான் volatile சொல்யூட் எடுத்துக்கிறோம் அப்படின்றதுனால. ஓகேவா? நம்மளுடைய ப்ரெஷர் P10 P1க்கு குறைஞ்சிருக்குல்ல, அது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றது தான் இந்த ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். சரியா? இதை முதல்ல எப்படி போடணும், இதோட தெர்மோடைனமிக் டெரிவேஷன் எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கணும். இதில் சில பல விஷயங்கள் வரும், அது என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பாரு, இப்போ இங்கே சொல்யூஷன் இருக்குல்ல, இங்கே சொல்யூஷனில் நம்ம சொல்யூஷன் வந்து லிக்விட் ஃபேஸில் தானே இருக்கும். அந்த லிக்விட் ஃபேஸும் அந்த வேப்பர் ஃபேஸும் ஈக்குலிபிரியமில் இருக்குமா? ஏன்னா லிக்விட் தானே நமக்கு வேப்பராக போகுது. நம்ம ஒரு சால்வெண்ட்டுடைய வேப்பர் ப்ரெஷர் தானே பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த சால்வெண்ட் நமக்கு எந்த மாதிரி இருக்குது? நமக்கு இருக்கிற சால்வெண்ட் வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்குது. கரெக்டாக? லிக்விட் ஃபார்மில் இருக்குது. அது எது கூட ஈக்குலிபிரியமில் இருக்குது? வேப்பர் கூட ஈக்குலிபிரியமில் இருக்குது. நீங்கள் லிக்விட் ஈக்குலிபிரியம் வித் வேப்பர் கூட எழுதலாம். நான் புக்கில் இருக்கிற மெத்தட் மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். சரியா? இப்போது இங்கே வந்து கெமிக்கல் பொட்டன்ஷியல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நமக்கு டெரிவேஷனுக்காக ஜஸ்ட் லைக் தட் கெமிக்கல் பொட்டன்ஷியல்னே வச்சுக்கலாம். சரியா? அது அவ்வளோ டீப்பாக நமக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. சரியா? கெமிக்கல் பொட்டன்ஷியலை மியூ அப்படின்ற சிம்பிளை டினோட் பண்ணுவாங்க. ஓகேவா? இங்கே பாரு, மியூ ஆஃப் 1. ஏன் 1 போடுறேன்? ஏன்னா சால்வெண்ட்டை பற்றி பேசுகிறோம். இங்கேயும் என்னது? மியூ ஆஃப் 1. ஓகேவா? இந்த மியூ இது என்ன அர்த்தம்னா chemical potential of solvent in solution, ஓகேவா, in vapor phase. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இப்போ இங்க ஏன் வேப்பர் ஃபேஸ், நான் வேப்பர் தானே எழுதுறேன், ஸோ இங்க V போடணும். ஓகேவா? ஓகேவா? இப்போ இங்க வந்து இது என்ன தெரியுமா? கெமிக்கல் பொட்டன்ஷியல். ஓகேவா? ஆஃப் இது என்னது? சால்வெண்ட் இன் சொல்யூஷன். ஆனா இது என்ன ஃபேஸ்ல இருக்கு? லிக்விட் ஃபேஸ்ல இருக்கு. நீங்க இதை மாதிரி எழுத வேணாம் அப்படின்னா இதை கெமிக்கல் பொட்டன்ஷியல் ஆஃப் சால்வெண்ட் இன் வேப்பர் ஃபேஸ் இதை எழுதலாம். இல்லைனா கெமிக்கல் பொட்டன்ஷியல் ஆஃப் சால்வெண்ட் இன் லிக்விட் ஃபேஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? உங்க இஷ்டம். சரியா? இங்க இது லிக்விட்னால நான் எல்லுன்னு போடுறேன். ஓகேவா? கெமிக்கல் பொட்டன்ஷியல் ரெண்டு ஃபேஸுக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். எப்போனா அட் ஈக்லிபிரியம். ஓகேவா? அட் ஈக்லிபிரியம் chemical potential of solvent in vapor phase is always equal to the chemical potential of solvent in liquid phase. இதுதான் உன்னோட டெரிவேஷனுடைய ஃபர்ஸ்ட் ரூல். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த μ1 of v is equal to μ1 of L எடுத்துருக்கோம்ல, இதுதான் என்னோட ஈக்குவேஷன் 1. இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். டிஃபரன்ஷியேட்டிங் ஆன் போத் சைட்ஸ்.
இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? d mu1 of v is equal to d mu1 of l. ஓகேவா? இதுதான் என்னுடைய ஈக்குவேஷன் நம்பர் 2. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போலாமா? இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, உன்னோட கெமிக்கல் பொட்டன்ஷியல் இருக்குல்ல, chemical potential for இல்ல of the solvent in liquid phase or solution phase depends upon temperature, pressure and mole fraction. கவனி, நம்மளுடைய கெமிக்கல் பொட்டன்ஷியல் ஆஃப் சால்வெண்ட் இது மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். கெமிக்கல் பொட்டன்ஷியல்லாம் என்ன அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு கெமிக்கல் பொட்டன்ஷியல்லாம் என்னன்ற ஐடியாலாம் வேண்டாம், நமக்கு டெரிவேஷன் வேண்டும். ஓகேவா? நம்ம கெமிக்கல் பொட்டன்ஷியல் போன செமஸ்டரில் படிச்சிருக்கோம். ஓகேவா? அது இப்போ நமக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, ஸோ அந்த கெமிக்கல் பொட்டன்ஷியலை மட்டும் விட்டுரு. சரியா? இப்போ அங்கே சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோ. ஒரு லிக்விட் ஃபேஸில் இருக்க சால்வெண்ட்டுடைய கெமிக்கல் பொட்டன்ஷியல் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதோடைய டெம்பரேச்சர், அதோடைய ப்ரெஷர், அதுக்கப்புறம் அதோடைய மோல் ஃப்ராக்ஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இது லிக்விட் ஃபேஸில். ஆனால் கேஷியஸ் ஃபேஸ்லேயோ இல்லை வேப்பர் ஃபேஸ்லேயோ பார்த்தோன்னா இந்த மோல் ஃப்ராக்ஷன் வராது. ஓகேவா? அண்ட் இல்லைனா பட் கெமிக்கல் பொட்டன்ஷியல் ஆஃப் சால்வெண்ட் இன் vapor phase depends upon only temperature and pressure. vapor phase ல chemical potential mole fraction டிபெண்ட் பண்ணாது. ஓகேவா? liquid phase ல chemical potential வந்து temperature, pressure and mole fraction மூணுத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து liquid phase தானே, chemical potential of liquid phase தானே, mu1 chemical potential of solvent in liquid phase எது டிபெண்ட் பண்ணிருக்கு? temperature, pressure and x1. அப்போ chemical potential of the solvent in liquid phase is the function of temperature, pressure and mole fraction சொல்லலாமா? இங்கே mole fraction 1 எடுத்திருக்கேன், நம்ம சால்வெண்ட்டுக்கு தான் பேசுறோம். சரியா? நான் தான் 1 போட்டிருக்கேன். ஸோ chemical potential of solvent in liquid phase is a function of temperature, pressure and mole fraction. சரியா? இப்போ mu1 of v வேப்பர் பேஸ்ல எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். சரியா? இது புரிஞ்சிச்சா? இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் எழுதுகிற மெத்தடாலஜி பாருங்க. இதுக்கு பேர் யூலர்ஸ் தியரம்னு நினைக்கிறேன். ஓகேவா? அந்த போன செம்ல படிச்சது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை வச்சு சொல்கிறேன். இதை இப்போ நான் எழுதுகிற ஃபார்மேட் வந்து யூலர்ஸ் தியரம். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த mu1 டிஃபரன்ஷியேட் பண்ணோம், d mu1 of l. ஓகேவா? which is equal to இங்கே இந்த டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் மோல் ஃப்ராக்ஷன் இருக்குல்ல, இதை இந்த ஃபங்க்ஷனில் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இதோடைய பார்ஷியல் ப்ரெஷர், அதாவது பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் ஆஃப் mu1 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சரோட பார்ஷியல் ப்ரெஷர் ப்ளஸ் பார்ஷியல் ப்ரெஷர்னு சொல்கிற பார்ஷியல் டிஃபரன்சியேஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் ஆஃப் mu1 டிவைடட் பை டெம்பரேச்சருக்கு அடுத்து யார்? ப்ரெஷர். அப்போது டோ பி ப்ளஸ் டோ mu1 பை டோ அடுத்து யார் இருக்கா? x1. அப்போ x1. ஓகேவா? இப்போ கவனி, இங்கே பார்ஷியல் டிஃபரன்சியேஷனை எதை எழுதியிருக்கியோ அதை இங்கே ஃபுல் டிஃபரன்சியேஷன் எழுதணும். இது டோ டீனா இது டிடி, இது டோ பினா இது டிபி, இது டோ x1னா இங்கே dx1 எழுதணும். சரியா? இப்போ கவனி, டெம்பரேச்சர், ப்ரெஷர், மோல் ஃப்ராக்ஷன் இருக்குல்ல, டெம்பரேச்சர் இங்கே எழுதிட்டோம். டெம்பரேச்சர் தவிர வேறு யார் இருக்கா? ப்ரெஷரோ மோல் ஃப்ராக்ஷனோ, அதுக்கு கீழே சப்ஸ்கிரிப்டில் எழுதணும். இப்போ ப்ரெஷர் எழுதிட்டோம், ப்ரெஷர் தவிர வேறு யார் இருக்கா? டெம்பரேச்சர், மோல் ஃப்ராக்ஷன். ஸோ டெம்பரேச்சர் அண்ட் மோல் ஃப்ராக்ஷன். சரியா? மோல் ஃப்ராக்ஷன் எழுதிட்டோம் இங்கே இந்த இடத்துல. மோல் ஃப்ராக்ஷன் தவிர வேறு யார் இருக்கா? டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அதை இப்படி எழுதலாம். சரியா? புரிஞ்சிச்சா? இப்போ இதை வேப்பர் ஃபேஸ்க்கு எப்படி எழுதலாம்? d of mu1 of vapor is equal to ஃபர்ஸ்ட் யார்? டெம்பரேச்சரா? அப்போ டோ mu1, அப்போ கீழே என்ன வரும்? t பிளஸ் டோ mu1 பை அடுத்து யார் இருக்கா? ப்ரெஷர். ஓகேவா? இங்கே
இங்க பார்ஷியல் டிஃபரன்சியேஷன்ல எது இருக்கோ அது இங்க ஃபுல் டிஃபரன்சியேஷன்ல போடணும். இங்க டோ பி இருக்கு, இங்க டிபி போடணும். இங்க டெம்பரேச்சருக்கு அடுத்த டேர்ம் பினா இங்க பி போடணும். ஓகேவா? இங்க டோ பி இருக்கா, ப்ரெஷருக்கு அடுத்த டேர்ம் இது டி, அப்ப இதை டீன்னு இப்படி எழுதணும். ஓகேவா? இப்ப புரிஞ்சுச்சா? இந்த ஃபங்க்ஷன்ஸை இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட்லாம் எழுதலாம். ஓகேவா? யூலர்ஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஏதோ ஒரு பேர் இருக்கு. ஓகேவா? இந்த இந்த மாதிரி பிரிச்சு எழுதலாம். புரிஞ்சுதா இல்லையா? சரி, இப்போ நெக்ஸ்ட் கான்செப்டுக்கு வரலாம். நான் என்னோட இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேனே, இந்த ஈக்குவேஷன்ல டி மியூ1 ஆஃப் எல், சாரி இங்க லிக்விட் இருக்குல்ல, அப்ப எல்லா இடத்துலயுமே லிக்விட்னு போடணும். இங்க வேப்பர் அப்படினால எல்லா இடத்துலயும் வேப்பர்னு போடணும். ஓகேவா? சரியா? டி மியூ1 ஆஃப் எல் இஸ் ஈக்குவல் டு, இங்க டோ மியூ1 பை டோ டி இதை அப்படியே எழுதுறேன். P of x comma 1 dt plus dou mu1 by dou p t comma x1 dp liquid phase dou mu1 by dou x1 dx1 liquid phase t comma p. சரியா? இப்போ கவனி, என்னோட இந்த பார்ட் இருக்குல்ல, இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, தெர்மோடைனமிக்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம் -s1 dash ஈக்குவல். அதே மாதிரி இது இருக்குல்ல, இந்த டேர்ம் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா v1 dash ஈக்குவல். ஓகேவா? இந்த s1 dash என்ன தெரியுமா? மோலர் பார்ஷியல் மோலர் என்ட்ரோபி. இந்த -s1 இந்த v1 பார்ஷியல் மோலர் வால்யூம். சரியா? இப்ப அதுக்கு அப்படியே இதை மாத்தி எழுதலாமா? அப்ப என்ன வரும் நமக்கு? d of mu1 of l is equal to minus s1 dt plus v1 dp dash போடணும், மறந்துடக்கூடாது, plus dou mu1 divided by dou x1 at liquid phase of dx1. புரிஞ்சுச்சா? ஓகேவா? இது என்னுடைய தேர்ட் ஈக்குவேஷன். சரியா? அடுத்து பாரு, கவனி, நம்ம இதை மொத்தமே அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல தானே பண்ணோம். ஸோ அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், ஓகேவா, என்ன ஆகும்? டிடி ஈக்குவல் டு 0, அப்போ டிபி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? ஃப்ரம் 3 இந்த டேர்ம் போயிடும், இந்த டேர்ம் போயிடும். ஏன்னா டிபி 0 டிடி 0, அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? டி மியூ1 ஆஃப் எல் இஸ் ஈக்குவல் டு டோ மியூ1 டிவைட் பை டோ x1 எல் dx1. சரியா? புரிஞ்சுச்சா? இது என்னோட ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நான் ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிறேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஃபார் an ஐடியல் சொல்யூஷன். நான் ஒரு ஐடியல் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அந்த ஐடியல் சொல்யூஷனுக்கு ஒரு தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் இருக்கு. அதுதான் மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பிளஸ் ஆர்டி எல்என் எக்ஸ். இங்க நம்ம எல்லாமே சால்வெண்ட் பத்தி பேசுறதுனால இங்க 1 வரும், இங்க 1 வரும், இங்க எக்ஸுக்குள்ளேயும் 1 வரும். லிக்விட் ஃபேஸ்ல இங்க லிக்விட் ஃபேஸ் தானே இருக்கு, லிக்விட் ஃபேஸ் பஸ்னால இங்க லிக்விட் வரும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட்டிங் ஆன் போத் சைட்ஸ், அதாவது பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு x1. ஓகேவா? அப்ப என்ன வரும்? பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனா டோ வரும். டோ mu1 டிவைடட் பை வித் ரெஸ்பெக்ட் டு யாரு? x1. அப்ப டோ x1 இன் லிக்விட் ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த நாட்னு போட்டிருக்குல்ல, மியூ1 நாட், இது என்னது? கான்ஸ்டன்ட் தானே. அப்போ கான்ஸ்டன்டோட டிஃபரன்சியேஷன் 0. ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட், டி டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அப்போ ஆரும் டீயும் வெளில வந்துடும். சரியா? கவனி, நமக்கு இந்த ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட், டி டெம்பரேச்சரா, இது ரெண்டும் கான்ஸ்டன்ட், அதனால வெளில வந்துச்சு டிஃபரன்சியேஷன்ல.
லாகோட டிஃபரன்சியேஷன் அது 1/x. அப்போ 1 டிவைடட் பை இங்க என்ன இருக்கு x1 இருக்கு. அப்போ x1 என்ன அர்த்தம் இங்க log of x1 இல்ல natural log of x is equal to 1/x. இங்க natural log of x1 இருக்கிறதுனால நம்ம 1/x1 எழுதுறோம். அதான் இங்க எழுதிருக்கேன். அப்போ என்ன வரும் dou of mu1 divided by dou 1x in liquid phase is equal to RT divided by x1. இது வந்து என்னோட ஈக்குவேஷன் 5. சாரி, ஓகேவா? இப்போ இதுதானே இங்க இருக்கு, ஓகேவா? இப்போ கூட பாருங்க நம்ம கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர்ல தான் பண்றோம் இந்த விஷயத்த. ஸோ இங்க கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர்னு போடணும். ஓகே, கவனி. இப்போ இதுவும் ஒன்று தானே, இதை போய் அங்கே எழுதணும். இங்கே நான் இங்கே ஒன்று எழுத மறந்துட்டேன். ஓகே, ஓகேவா? இப்போ இதுவும் ஒன்று தானே. ஸோ இந்த 5 எடுத்து இந்த 4th ஈக்குவேஷனில் போடலாமா? புட் 5 in 4. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்? d mu1 of L is equal to RT by x1 of dx1. சரியா? புரியுதா? இது என்னோட 6th ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நம்ம இங்க வந்து இதை பார்த்தோம்ல, என்னது நம்ம இப்போ லிக்விடுக்கு பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வேப்பருக்கு பண்ணோம்ல, இந்த ஈக்குவேஷன் இப்போ நான் எழுதுறேன். என்னது d of mu1 of V is equal to dou mu1 divided by dou T of V dt pressure constant plus dou P temperature constant dP. இதை நான் இப்போ இங்கே எழுதிட்டேனா? ஓகே, கவனி. இப்போ நான் என்ன சொன்னேன்? அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஓகேவா? இங்க வந்து வேப்பர் ஃபேஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க ப்ரெஷர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், டெம்பரேச்சர் மட்டும்தான் கான்ஸ்டண்டாக வைக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கெமிக்கல் பொட்டன்ஷியலை பற்றி பேசுகிறோம். ஓகேவா? அப்போ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் 0 ஆயிருமா? இப்போ d mu1 of V is equal to dou mu1 by dou P of dP at T. ஓகேவா? அதே கதை தான் நாம் இங்கே முன்னாடியே பார்த்தோம். சரியா? இங்கே முன்னாடி என்ன பார்த்தோம்? டோ mu1 by dou T வந்து -S1க்கு ஈக்குவல், டோ mu1 by dou P வந்து எதுக்கு ஈக்குவல்? V1 டேஷ்க்கு ஈக்குவல். ஓகேவா? அப்போ அது என்ன பண்ணோம்? d mu1 of V is equal to V1 dash dP. இது புரிஞ்சுச்சா? இது உன்னோட 6th ஈக்குவேஷன், சாரி 7th ஈக்குவேஷன். ஓகே, புரிஞ்சுச்சா? இப்போ நாம என்ன பண்றோம்? எல்லாமே டைல்யூட் சொல்யூஷனா எடுத்துக்க போறோம். ஸோ ஃபார் டைல்யூட் ஆர் இன்ஃபினிட்லி டைல்யூட் சொல்யூஷன் V dash is equal to V. ஓகேவா? அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? d mu1 of V is equal to V dP. இது புரிஞ்சுச்சா? ஓகேவா? நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு ரூல் போட்டிருக்கோம். என்ன ரூலு? d of mu1 of V, அதாவது chemical potential of solvent in vapor phase is equal to chemical potential of solvent in liquid phase. இப்போ நமக்கு d mu1 எவ்வளோ கிடச்சிருக்கு? d mu1 of L எவ்வளோ கிடச்சிருக்கு? இது RT by x1 dxன்னு கிடச்சிருக்கு. இப்போ d mu1 of V எவ்வளோ கிடச்சிருக்கு? VdP கிடச்சிருக்கு. இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். ஃப்ரம் இந்த செகண்ட் ஈக்குவேஷன், ஃப்ரம் செகண்ட் ஈக்குவேஷன் we can write or rewriting 6th and 7th equation. என்ன வரும்? இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா RT by x1 of dx is equal to இங்க என்ன வரும்? VdP வருமா? ஓகேவா? இப்போ நம்ம ஐடியல் கண்டிஷன் தானே எடுத்திருக்கோம். ஸோ இப்போ அந்த வேப்பர் இருக்குல்ல, இங்க வேப்பர் ஃபேஸ் தானே VdP வந்திருக்கு. ஸோ the vapor behaves as ideal gas ன்னு வச்சுக்கலாம். for 1 mole நம்ம என்ன படிச்சிருக்கோம்? PV is equal to nRT. 1 மோல்னா N1, PV is equal to RT. அப்போ நமக்கு இங்க வால்யூம் தானே மாத்தணும். V is equal to RT by P வருமா? இதை எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட் பண்ணு. அப்ப என்ன வரும்? இங்க RT by x1 of dx is equal to RT by P
இங்க v1 நான் இங்க v1 போட மறந்துட்டேன், அந்த v1 போட்டுருங்க. அப்ப இங்க p1 வந்துடும். ஓகேவா? அப்போ என்ன வரும்? dp. சரியா? புரிஞ்சுதா? இங்கேயும் rt இருக்கு, இங்கேயும் rt இருக்கு, கேன்சல். அப்ப பாக்கி என்ன இருக்கு? dx by x1 is equal to dp by p1. இதுதான் என்னுடைய 8th equation. சரியா? இப்போ அடுத்து போலாமா? இப்போ இத ரெண்டுத்தையும் இன்டகிரேஷன் பண்ணணும். இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ். ஓகேவா? லிமிட் எப்படி போடணும்ன்றத நான் சொல்றேன். இங்க பாரு, dx by x1 is equal to dp by p1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் கவனி, நம்ம இங்க மோல் ஃபிராக்ஷன் இருக்கா? x1 plus x2 is equal to 1. sum of mole fraction is equal to 1. இப்போ இங்க x1 ஓட வேல்யூ வேணும் உனக்கு. அப்ப x1 is equal to 1 minus x2. இது நமக்கு வேணும். பிளஸ் இங்க dx இருக்கு, சாரி இங்க dx1 வரும், இங்க 1 வரும். ஓகே, dx1 இருக்கு. அப்ப நம்ம dx இங்க 2 னு மாத்தறோம்னா இங்க 2 னு மாத்தணும். அப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணா dx1 plus dx2 is equal to 0. 1 ஓட டிஃபரன்ஷியேட் 0. அப்போ dx1 is equal to minus of dx2. ஓகேவா? இதை இங்க அப்ளை பண்ண. அப்போ இன்டகிரல் dx1 பதிலா என்ன போடணும்? மைனஸ் வெளில போடுறேன், dx2 டிவைட் பை x1 க்கு பதிலா என்ன போடணும்? 1 minus x2 is equal to dp divided by p1. சரியா? இப்போ லிமிட் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான வேலைங்க. எதை லிமிட்டா எடுக்கணும் அப்படின்னா, இங்க பாரு, இது மோல் ஃபிராக்ஷனா? மோல் ஃபிராக்ஷனுக்கு இங்க x2 ஓட வேல்யூ என்ன இருக்கணும், இங்க x2 ஓட வேல்யூ என்ன இருக்கணும், இங்க p1 ஓட வேல்யூ என்னது, இங்க p1 ஓட வேல்யூ என்னது. ஃபர்ஸ்ட் பிரஷருக்கு பார்க்கலாம். பியூர் ஸ்டேட்ல பிரஷர் எவ்வளவு இருந்தது? ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்தது பிரஷர்? அதுதான் p1 நாட். அதுக்கப்புறம் பிரஷர் என்ன ஆச்சு? p1 ஆச்சு. அதனால தான் p1 போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மோல் ஃபிராக்ஷன் எவ்வளவு இருக்கும்? ஸ்டார்டிங் மோல் ஃபிராக்ஷன் அது 0. அதுக்கப்புறம் மோல் ஃபிராக்ஷன் x2 க்கு ஈக்குவல் ஆயிடும். ஓகேவா? ஸோ லிமிட் வேரிஸ் ஃப்ரம் 0 to x2 and p1 நாட் to p1. ஓகேவா? கவனி, இங்க என்னன்னா இது 1 by 1 minus x2. 1 by இன்டகிரேஷன் வந்தாலே அங்க log தான் வரும். சரியா? ஆனா இங்க நமக்கு வெறும் x இல்ல, 1 plus x2 இருக்கு. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணணும். என்னன்னா, நான் உனக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல ஒன்று இருக்கும், என்னன்னா இன்டகிரல் ஆஃப் 1 by 1 minus x dx. இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம கீழே டினாமினேட்டர் இருக்குல்ல, இதை t அசியூம் பண்ணிக்கணும். t is இங்க வெறும் x இருந்தா 1 by x ln x ன்னு போடலாம். சரியா? ஆனா இங்க நமக்கு 1 by 1 minus x ன்னு இருக்கு. ஸோ அது இந்த மாதிரி தான் இன்டகிரேஷன் பண்ணணும். இந்த கீழே இருக்க டேர்மை t எடுத்துக்கிறேன். அப்ப என்னது? 1 minus x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? t டிஃபரன்ஷியேட் பண்ணா dt. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. மைனஸ் x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னது? மைனஸ் dx. அப்போ dt is equal to minus dx. அதை இங்க போடணும். பாரு, நமக்கு இங்க dx தான் வேணும். அப்ப dx equal to minus dt. சரியா? இங்க எல்லாத்துலயும் 2 இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? எல்லா xலயும் 2 போடணும். சரியா? அப்ப என்ன வரும்? மைனஸ் இன்டகிரல் dx2 பதிலா என்ன போடலாம்? மைனஸ் dt. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. என்ன வரும்? பிளஸ் dt டிவைடட் பை 1 minus x2 என்ன நாங்க அசியூம் பண்ணிருக்கோம்? நம்ம t ன்னு அசியூம் பண்ணிருக்கோம். அப்போ t. இப்போ இங்க லிமிட் என்ன வரும் அப்படின்னா, நம்ம எதை t எதை அசியூம் பண்ணிருக்கோம்? t is equal to 1 minus x2. x2 ஓட வேல்யூ என்னது? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க 0 கொடுத்துருக்காங்க. இதை 0 பண்ணா என்ன வரும்? t ஓட வேல்யூ 1 வருமா? நெக்ஸ்ட் t ஓட வேல்யூ என்னது? நெக்ஸ்ட் t ஓட வேல்யூ என்னது? நெக்ஸ்ட் t ஓட வேல்யூ x2. இப்போ x2 போட்டா இங்க 1 minus x2 ன்னு வரும். சரியா? புரிஞ்சுதா? ஈக்குவல் டு இங்க 1 by p1 ஆல்ரெடி இருக்கு. 1 byல வந்தாலே இன்டகிரேஷன் அது ln ஆஃப் என்ன வரும்? p1. இப்போ இதுக்கு என்ன பண்ணும்? லிமிட் அப்ளை பண்ணும். அப்பர் லிமிட் அது p1, லோவர் லிமிட் p1 நாட். இப்போ இங்க 1 by t இருக்கா? 1 byல வந்தாலே அதோட இன்டகிரேஷன் ln. அப்ப இங்க ln ஆஃப் t. ஓகேவா? லிமிட் வந்து 1ல இருந்து 1 minus x2 ஈக்குவல் டு
இங்க ln of p1 லிமிட் வந்து p1 நாட் இங்க p1 t இப்போ நம்ம பிரிச்சு எழுதிடலாம் நம்ம t ஓகேவா இல்ல அப்படியே போட்டுடலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் போடலாம் அப்போ ln of 1 minus x2 இது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் என்னது ln of 1 which is equal to இங்க அப்பர் லிமிட் என்னது ln of p1 p1 பதிலா p1 அப்படியே வரும் மைனஸ் ln of p1 நாட் இந்த லிமிட் அப்படியே வந்துரும் log of 1 is always 0 அப்போ இது 0 ஆயிரும் ஓகேவா அப்போ ln of 1 minus x2 is equal to ln of p minus ln of p1 நாட் இங்க பாரு இது எந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்குன்னா ln of a or log of a plus ln of b சாரி மைனஸ் log a minus log b இல்லனா ln a minus ln b is equal to ln of a divided by b இந்த மாதிரி தான் a divided by b ஃபார்முலா எழுதலாம் அப்போ ln of 1 minus x2 is equal to ln of p divided by p1 நாட் இங்கேயும் ln இருக்கு இங்கேயும் ln இருக்கு கேன்சல் அப்போ என்ன ஆகும் 1 minus x2 இருக்கு நமக்கு தெரியும் x1 plus x2 is equal to 1 இங்க என்ன இருக்கு x2 is equal to தான் 1 minus x2 சாரி x1 x2ன்றது என்னது 1 minus x1 அப்போ இதுக்கு பதிலா சாரி நான் குழப்பிட்டேன் ஒரே நிமிஷம் x1 plus x2 is equal to 1 இப்போ இது அங்க அனுப்பிட்டேன்னா x1 is equal to 1 minus x2 அப்போ 1 minus x2 எதுக்கு ஈக்குவல் x1 க்கு ஈக்குவல் அப்போ x1 is equal to p1 divided by p1 நாட் இந்த p1 நாட் அங்க அனுப்பு அப்போ என்ன ஆகும் p is equal to p1 நாட் x1 இது என்னுடைய எத்தனாவது ஈக்குவேஷன் இது என்னுடைய 9th ஈக்குவேஷன் இது என்னது இப்போ இது ரவுல்ஸ் லா சரியா இப்போ இந்த ரவுல்ஸ் லாவை நம்ம மாத்தி எழுதணும் என்னவா மாத்தி எழுதணும் பாரு p is equal to p1 not x1 இந்த x1 எப்படி எழுதலாம் 1 minus x2 எழுதலாமா p1 not 1 minus x2 இப்போ இந்த p1 not உள்ள மல்டிப்ளை பண்ணு p is equal to p1 not minus p1 not x2 சரியா கவனி நெக்ஸ்ட் இப்போ இந்த p1 நாட் இங்க அனுப்பு இந்த p இங்க அனுப்பு இது p1 நாட் 1 x2 அப்படின்றது மைனஸ்ல இருக்கு அப்ப இங்க வந்து நாம பிளஸ் ஆயிரும் p1 நாட் x2 ஓகேவா ஈக்குவல் டு p1 நாட் மைனஸ் இந்த p பிளஸ் இருக்காங்க போனா மைனஸ் ஆகுமா இப்போ இந்த p1 நாட் இங்க அனுப்பு அப்ப என்ன வரும் இங்க p1 நாட் மைனஸ் p இது டிவைட்ல போயிடுச்சுன்னா p1 நாட் which is equal to x2 இதுதான் உன்னுடைய RLVP ஓகேவா இந்த மொத்த டேர்ம் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர்னு சொல்லுவாங்க ஆனா இந்த p1 நாட் மைனஸ் p இருக்குல்ல இத லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ இன்னும் முடியல உங்களுக்கு ஓகேவா புரிஞ்சுச்சா இததான் நம்ம ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர்னு சொல்லுவோம் சரியா இப்போ கவனி x2 ஓட ஃபார்முலா என்னது n2 divided by n1 plus n2 கரெக்டா நம்ம என்ன பண்ண போறோம் for dilute solutionல solvent எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும் n2 விட so n2 can be neglected அது negligible அதனால neglect பண்ணிட்டோம் so x2 is similar symbol இது ஓகேவா n2 by n1 ஓகேவா அப்போ p1 not minus p divided by p1 not is equal to n2 by n1 n2 by n1 எப்படி எழுதலாம்னு சொன்னேன் w2 by m2 into m1 divided by w1 so இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு p1 not minus p divided by p1 not is equal to w2 into m1 divided by m2 into w1 அவ்வளவுதான் hence the thermodynamic derivation of relative lowering of vapor pressure is derived கொஞ்சம் கஷ்டமான டெரிவேஷன்னா அது ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷரோட டெரிவேஷன் தான் மற்றபடி நீங்க 4 இருக்குல்ல மொத்தம் குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதுல இந்த எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட் எல்லாமே வேற மெத்தட் ஓகேவா அங்க வந்து கிளேசியஸ் கிளாப்பரன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும் ஓகே இங்க வந்து நம்ம இந்த கெமிக்கல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்றோம்ல ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷருக்கும் ஆஸ்மாட்டிக் பிரஷருக்கு மட்டும் தான் நம்ம கெமிக்கல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி டெரிவேஷன் போடணும் பிளஸ் நமக்கு லாஸ்ட் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் கூட கெமிக்கல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி தான் போடணும் ஓகேவா நெக்ஸ்ட் டெரிவேஷன் நம்ம பார்க்கலாம் ஓகே பாய்